உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கும்? விஜய் சார் பேசினதுக்கப்புறம் கேட்குறேன். ஸ்க்ரீன் போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்களாம். ஸ்க்ரீன் போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அப்படி மறைச்சிக்கிறாங்களா, யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் ரொம்ப கேவலமாக போயிடும், நம்மளை போட்டு மீம் கண்டென்ட்டில் வச்சு செஞ்சு விட்டுருவாங்கன்ட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஸ்க்ரீன் போட்டு ரியாக்ட் பண்ணிட்டு 4 நாள் கழிச்சு எல்லாம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வரப்பா வந்து வெளியில் தொட்டு பார்க்காதே, சீண்டு பார்க்காதே, அறிவு திருவிழா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், வேறு என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு, சரியான அடி. நேற்று தான் முளைச்சிச்சு டிவிக்குன்ற, சரி நேற்று தான் முளைச்சின்னு வச்சுக்க, உங்களை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாப்புல, முச்சந்தில் வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் வந்து ஊடகத்தின் முன்பாக மாணவர்கள் முத்தியில் வச்சு உங்களை வந்து உங்களுடைய முகத்திலே கிழிச்சிட்டாரு. நீ ஆலமுறைன்றல, உங்கள் கட்சியில் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, ஏன் ரியாக்ட் பண்ணல? ஏன்னா எழுதி கொடுத்து எதை பேசலாம் எதை பேச வேண்டாம், எதை எடுத்து நம்ம பேசினாலும் ஜென்சிக்கிட்டு எடுத்து போட்டுறான். எதையாவது ஒரு பொய்யான வரலாறு எடுத்து விடலான்னா கூப்பிட்டு எல்லா தரவுகளையும் ஏற்றிடுறாங்க வாரியர்ஸ். ஏதாவது ஒரு விட்டுறானா எடுத்துடுறானுங்க. இவங்களுடைய தரவுகள், இவங்களுடைய புகைப்படம், இவங்க பயணம் பண்ண வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்து போடும் பொழுது உருட்ட முடியல. அப்போ என்ன செய்யறது? உட்காந்து எல்லாம் கூடி எழுது முடிச்சாதான் தளபதி சொல்லிட்டாரு, உங்கள் அரசவையில் சிறந்த புலவர்களை யாரும் இருந்தாக்கா கூப்பிட்டு தொடச்சி விட சொல்லுன்ட்டு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.